என்னோட நேம் ஜெயலானி. எனக்கு வந்துட்டு நான் 2 பொம்பளை பொண்ணு தான் எனக்கு. நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க்கிங்கு. நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சர்க்கஸில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எம்எல்ஏ ஆஃபீஸில் அப்ளை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்துட்டு எனக்கு சைடில் ஆட்டோ ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். நான் கேட்டதே எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு என்னோட ஆட்டோ நான் ட்ரை பண்ணுறேன். பர் டேக்கு வந்துட்டு 1500 வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன். அதனால என் ஃபேமிலியும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்துட்டு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்குது. எல்லாரும் நம்மள வந்துட்டு வீட்லயே இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்குது. என்னோட சம்பாதியத்தில் நான் இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்துட்டு இங்கே நான் எப்போவுமே இது மட்டும் இல்லை, என்னோட பொண்ணுக்கோ வந்துட்டு நான் கல்விக்காக கேட்டிருந்தப்போ அந்த ஊக்கத்தொகையை எனக்கு கொடுத்தாங்க. 10,000 வரைக்கும் எங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை டைம்லலாம் ரொம்ப தண்ணி தேங்கி நிற்கும். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மந்த்தில் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். பட் இப்போ அவர் வந்ததுலேருந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மழை தண்ணி நிற்கிறதே நாங்கள் பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லணும். அண்ட் தென் நம்ம ஏரியாவுக்கு ரொம்ப நிறையவே செஞ்சுருக்காங்க. ஃபெஸ்டிவல் டைம்ஸாக சொல்லவே தேவை கிடையாது. நம்மளை தேடி நம்ம வீட்டில் இருந்து ஆக்சுவலாக இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருந்துன்னா எனக்கு ஒரு இது எப்படி வரும், அந்த மாதிரி பக்ரீத்தாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, ஒரு பொங்கலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம ஏரியா தேடி வந்து அவரே நமக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாரு. பெஸ்ட்டாக சொல்லணும்னா இப்போ விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கார். அதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி விளையாட்டுனாலே நம்ம வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போய் பார்க்க கூட மாட்டோம். இப்போ என் பொண்ணு கூட ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்க்குற ஆசையாக வந்துட்டு இப்போ வந்தனால எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ அதுக்கும் பாப்பா கிளாஸ் போயிட்டு இருக்கா. இன்கேஸ் இப்போ நம்ம நார்மலாக நம்ம டிவியில் எல்லாமே பார்க்கும்போது தங்கம் வெள்ளி பதக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா இவர் வந்து மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கனால அதுவும் நம்மளுக்கு வருது.